உனக்கு தெரியாதா? எனக்கு என்ன தெரியும்? அதான் எலெக்ஷன் இருக்குல்ல. எலெக்ஷன் வருஷத்துக்கு ஒருக்கா வரதான் செய்யுது. இப்ப அதுக்கு என்ன? புதுசா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் தருவாங்க வருஷா. அப்ப நீ அவங்களுக்கு தான் வாக்கு கொடுத்துருக்கியோ? ஆமா, அவங்க தானே பொருள் தராங்க, அவங்களதான் கொடுத்துவேன். இன்னைக்கு உனக்கு பொருள் தர அதே தலைவர்கள் தான் நாளைக்கு இந்த நாட்டையே சொரண்டிட்டு போயிருவாங்க. அப்ப என்னடா பண்ணுவ? அதெல்லாம் இதுக்கு வருஷம் நாம பாக்கணும். நான் மாறினதுனால என்னதான் மாறிட போகுது சொல்லு பாப்போம். அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் 100% வாக்குப்பதிவானதா சரித்திரமே இல்ல. நம்ம ஒவ்வொருவரும் மாறினாதானே மாற்றம் வரும். இப்ப அதுக்கு என்னதான் பண்றது வருஷா? ஒரே நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி எல்லாரும் போயிட்டு அந்த பட்டனை மட்டும் அழுத்திட்டு வந்தா போதும். பணத்தை பார்த்தோ பொருளை பார்த்தோ இல்ல, தலைவர்களுடைய நல்லாட்சியை பார்த்தும் கொள்கையை பார்த்தும். ஆமா வருஷா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இனிமே காசை பார்த்தும் பொருளை பார்த்தும் வாக்களிக்க மாட்டேன். தலைவர்களுடைய நல்லாட்சியை பார்த்தும் வாக்குறுதியை பார்த்தும் தான் வாக்களிப்பேன். அப்ப நீங்க